இப்ப கூட்டணி, அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும், ஒரு ஓட்டு கூட சேதாரம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு மெகா கூட்டணி விஷயம்லாம் நடந்தது. ஆனா சமீபத்திய அரசியல் காட்சிகள்ன்றது டிடிவி ஓபிஎஸ்லாம் இருக்க மாட்டாங்க போல் இருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை. இது இபிஎஸ் அவர்கள் அந்த நிலைப்பாடு எடுத்து புஷ் பண்ணி வெளியில தள்ளுறாங்களா, இல்ல அவங்களே முடிவு எடுத்துட்டாங்களா? ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க முடிவு எடுத்தாச்சு, எங்க பலன் இருக்கோ அங்க போகணுன்ற முடிவுன்னு. இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? ரெண்டு விஷயம் சொல்லி ஆகணும், மிக முக்கியமான விஷயத்தையும் சொல்லி ஆகணும். சிவி சண்முகம் பேசுறது பாஜகவை நோக்கியான்னு யாரும் கேள்வி கேட்டாங்க. பாஜகவை நோக்கின்னு ரவீந்திரன் துரைசாமி இல்லை, நயினார் நாகேந்திரன் இன்று மாலை சிவி சண்முகம் வீட்டுக்கு போயிருக்காரு. திருச்சிக்கு போகிற வழியில் அவர் தம்பியை பார்த்தேன்னார். என்ன பேசினாங்கன்னு தெரியாது, அது நாம கற்பனையில் ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் சந்தித்திருக்கிறார், படமும் வந்திருக்கிறது. மற்ற சந்திப்புன்னு செய்தி வரும். நேற்றோ முந்தானத்தோ டிடிவி தினகர் யாரை சந்திச்சான்னு சொன்னேன், அது உண்மை அல்லங்கிறத படமே கிடையாது, அது மறுக்கப்பட்டது. நான் அது போக விரும்பல. சரி, யாரை சொல்றாரு சிவி சண்முகம்? சிவி சண்முகம் செங்கோட்டையனை தான் மறைமுகமாக சொல்றாரு. இஸ் வெரி கிளியர். அவங்க அது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஓபிஎஸ் வந்து திமுகவை எதிர்த்திருக்கிறார் என்று சொன்னார். என்னுடைய நண்பர், அன்புக்குரிய நண்பர் துரைக்கண்ணா சொன்னார், திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தினார் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம். அதில் ஒரு வார்த்தை கூட திமுக அரசாங்கத்தை எதிர்த்து நடத்தலை. அவர் நடத்திய ஒரே ஒரு மாநாடு முழுக்க இபிஎஸ் புராணம் தான், அர்ச்சனை தான். அங்கே திமுக பற்றி ஃபோக்கஸ். அப்போவே திமுக எதிரான மனநிலைக்கு வந்துருச்சு, ஆன்டி இன்கம்பன்சி வந்துருச்சுலாம் நாமெல்லாம் விவாதத்தை பண்ணிட்டோம். இது ரெண்டு விஷயம். இல்ல, அந்த இடத்துல ஒரே ஒரு மாநாடு ஒருங்கிணைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியாதல்ல, ஓபிஎஸோட நிலைப்பாடு தான. இல்ல பாக்கி, மாநாடல்ல பொதுக்கூட்டம் இல்ல பாக்கி. அந்த இடத்துல இப்ப திமுகவிடம் இருந்து மதிமுக பிரிஞ்ச பிறகு அந்த முதல் கட்ட மதிமுக கூட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க திமுக விமர்சிச்சிருப்பாங்க. முன்பு சொன்னது, இப்ப திருச்சியில மாநாடு ஓபிஎஸ் அவர்கள் வந்து போட்டாங்க, திமுகவை விமர்சிக்கல அப்படின்னு. துரைக்கண்ணா சொல்லுது, இப்ப திமுகவிலிருந்து மதிமுக பிரிஞ்சு வருது, ஒரு கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்தா தாய் கழகத்திற்கும் அவங்களுக்குமான மோதலை தானே அதிகமா பேசுவாங்க. நீங்க அதை வச்சுட்டு அவரு திமுக சாஃப்டா இருந்தாருன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓபிஎஸ் அண்ணா திமுக வெளியில வந்துட்டாரா? தனி கட்சி தொடங்கினாரா? மறுமலர்ச்சி திமுகவிலிருந்து அதாவது வைகோ திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டது மறுமலர்ச்சி திமுக என்ற ஒரு கட்சியை தொடங்கினார். ஓபிஎஸ் அப்படி பண்ணாரா? அதுதானே ஹார்டு இல்லை. நீங்க அமித்ஷா கிட்ட சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி பேசிய போது என்னன்னு எனக்கு சில சோர்ஸ் மூலம் கிடைச்ச தகவல் என்னன்னா, நம்பர் 1, he is not against கூட்டணியில மற்ற கட்சிகளை சேர்ப்பது. ஏன்னா அமமுக தனி அவுட்ஃபிட், தனி கட்சி தொடங்கிட்டார். ஓகே, நீங்க அக்காமடேட் பண்ணிக்கோங்க என்டிஏல. சரி, நாங்க சேர்க்க மாட்டோங்க அண்ணா திமுகல. நாங்க ஓபிஎஸ்சி அண்ணா திமுக சேர்க்க மாட்டாங்க. சசிகலாவா இருந்தா அவங்க வந்து எங்களுக்கு பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க, யாரும் வேணாம்னா. இதைத்தான் எடப்பாடி கிளியரா சொல்லியிருக்காரு. கட்சியில சேர்த்துக்க மாட்டோம், கட்சிக்கு விரோதமாக செயல்பட்ட அவர் சொன்னதாக எனக்கு கிடைச்ச தகவல். இல்ல சார், ஓகே, ஒரு 10 செகண்ட். திரு ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி தொடங்கல. ஏன்னா அண்ணா திமுகவே எங்க கட்சி. அது அந்த உரிமை மீட்பு, தொண்டர்கள் உரிமை மீட்புங்கிற அந்த இயக்கம் இருக்குல்ல, இது ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தவர்கள் இருக்கிற ஒரு அமைப்பு. அதனாலதான் தங்களுடைய உரிமையை மீட்பதற்கான போராட்ட களத்தில் இருக்காங்க. தனி கட்சி ஒருபோதும் பாக்கி. நீங்க வந்து இப்ப அவங்க என்டிஏவிலேயே இருக்கலாம்னா, தினகரன் வந்து ஒரு காலம் அவர் அதிமுகவில் இணையறேன்னே சொல்லல. அவருன்னா அமமுக அதிமுக கைப்பற்றுவேன்னு, அது முன்னாடி நிலைப்பாடு சார். அதுக்கு பிறகு என்ன சொன்னார், என்டிஏவில் தானே இருக்கிறோங்கன்னு. என்டிஏவிலேயே அகாமடேட் பண்ணலையே. என்டிஏவிலே அவரை வந்து என்டிஏவே அகாமடேட் பண்றாங்க இல்லையாங்கிறது இல்ல, இவர் தான் வெளியில வந்தார். இல்ல சார், அவர் நீங்க பல பேட்டிகளை பாருங்க, எந்த இடத்துலயாவது தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து இவர் நீக்கப்படுகிறார், விலக்கப்படுகிறார் வந்திருக்கா? கண்டிப்பா கிடையாது. இல்ல சார், பாக்கி வெளிப்படையா வரல. சூழல்கள், அதை தான் நம்ம சொல்றோம், நிலைப்பாடுகள்னால தானே அவர் வெளில வர்றார். சார் முதல்ல என்ன சார் சொன்னார், அதிமுக என்டிஏக்குள்ள வந்தப்ப தினகரன் அவர்கள் பேட்டியை பார்த்தீங்கன்னா, அம்மா தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் எல்லாரும் சேரணும், நம்ம வந்து பகையாளியை வீழ்த்தணும், நம்ம பங்காளி சண்டையை அப்புறமா பார்த்துக்கலான்னு தானே சொன்னாரு. இப்ப வெளியேறியதற்கு காரணம் யாரு? வெளியேறதுக்கு காரணம் யாரு? டிடிவி தினகரன். எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கினா, அதை முன்னிறுத்தினா நான் இருக்க மாட்டேன்னு வெளியே போனது யாரு? அவரு. ரெண்டாவது நீங்க கடைசி காட்சியை சொல்றீங்க. அண்ணன் துரைக்கண்ணாவுடைய கருத்துல ஒரு சின்ன முரண்பாடு. அவர் சொல்றார், இன்னமும் அண்ணா திமுக தானே ஓபிஎஸ் ஏற்கிற கட்சிக்குள்ளேயே இருந்து ஓபிஎஸ் அதிமுகவாக இருந்தால் அதிமுக கட்சியை ஏன்
தாக்க வேண்டும், விமர்சிக்க வேண்டும் அப்படிங்கிற பார்வை இருக்கு. இல்ல யாரும் அதிமுக விமர்சிக்கவே இல்ல, விமர்சிக்கல, இபிஎஸ் அவர்கள் தானே விமர்சிக்கிறாங்க. அவருடைய பாயிண்ட் என்னன்னா, நம்ம அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. யார் யாரை புஷ் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி. இப்ப உங்கள் பார்வையில இந்த ஒன்றிணைப்பு இனி நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவங்க தாவேகாவா திமுகவா? சாத்தியமே கிடையாது. தாவேகா தான். தாவேக்கா போறாங்களா அது அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் தாவேக்கா போவதற்கான அறிகுறிகள் தான் டிடிவி தினகரோட பேச்சு தெரிகிறது. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய பார்வை முதல்ல கதவை தட்டியிருக்கார் திமுக கதவை, அவங்க அக்காமடேட் பண்ண இது என்னோட பார்வை, நான் அதிகாரபூர்வமாக சொல்ல. ஒருவேளை அவர்களை ஏற்பது குறித்து எந்த தகவலும் இண்டிகேட் பண்ணாமல் மறைமுகமாக கூட உணர்த்தாமல் இருந்ததுனால ஒருவேளை தாவேக்கா நிலை பெட்டராக இருக்கும்னு நினைக்கலாம். இதெல்லாம் அரசியல் சகஜம், நான் இது ஒரு குறையா சொல்லலை, இது என்னோட பார்வை. ஏன்னா அவங்க அணுகுமுறை அப்படி இருந்திருக்கிறதுக்காக ரெண்டு ஆப்ஷனும் அவர் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. இருக்கலாம், அதெல்லாம் அரசியல், இதெல்லாம் சான்சஸ் தானே சார். திரு ஓபிஎஸ் திமுக கதவை தட்டவில்லை என்பது என்னோட பார்வை. ஒருபோதும் அந்த செயலில் அவர் ஈடுபடல. ஒரு மனிதாபிமான ரீதியில செயல் அந்த சந்திப்பு தான் பாயிண்ட். இப்ப ரவீந்திரன் துரைசாமி இப்ப இதையெல்லாம் தாண்டி இப்ப பாக்கி அவர்கள் சொன்னதுல இந்த ஒருங்கிணைப்புன்றது இனி வாய்ப்பு இல்லையா, அப்படிதான் நீங்களும் நினைக்கிறீங்களா? இனி இவங்க எல்லாம் என்டிஏக்குள்ள அகாமடேட் ஆவாங்க, ஓபிஎஸ் நீங்க தனி கட்சி தொடங்குங்க, அமமுக என்டிஏ அப்படிலாம் வாய்ப்பு இல்லையா? கிளியர் கட்டா தினகரனுக்கு அரசியல் நகர்வு எடப்பாடி பழனிசாமியை மேலும் பலகீனப்படுத்தணும். 2026 தோல்விக்கு பிறகு அதிமுக அரசியல்ல ஏற்கனவே தாங்கள் கோலோச்சி அந்த ஒரு நிலையை தான் அடையணுங்கிறத மையமா வச்சு அவருடைய நகர்வுகளை அவர் செய்யறாரு. இனி ஒருங்கிணைப்பு வாய்ப்பு இல்லை. இல்ல அவரே எடப்பாடி சிஎம்னா நாங்க இல்லங்கிறதே ஓப்பனா சொல்லிட்டாரு. அது எடப்பாடி சிஎம்னா தோக்கம், இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுக்காம 10.5 கொடுத்தாரு, அதனால பல சம்பவங்கள் அவருக்கு எதிராக இருக்குது. எல்லாமே அதை எடப்பாடிக்கு நெகட்டிவிட்டி எல்லாமே ரொம்ப தெளிவா ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் அடிச்சு தள்ளுறாரு. வாய்ப்பு இல்ல. பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் வாய்ப்பு இல்ல இனி ஒருங்கிணைப்பு. பன்னீர்செல்வம் பொறுத்தளவுல அவர் டிஎம்கே ஆப்ஷன் அரசியல் நிரந்தர எதிரிகளும் இல்லை நண்பர்களும் இல்லைன்னு சொல்றதுல அந்த டிஎம்கே ஆப்ஷன் தான் அவருக்கு பிரதான. ஒருவேளை அமித்ஷா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் அதுக்கான வாய்ப்பு பாக்கியம்னு சொன்னாருங்க அறிக்கை. அவர் நான் இது உடச்சே பேசுறேங்க. மோடி பிரச்சாரத்துக்கு வந்தாரு, நல்ல தொகுதி ராமநாதபுரம், அங்க வாரணாசி, ராமேஸ்வரம், அந்த ஒரு இந்து கன்சால்டேஷன் வந்தா ஓபிஎஸ்க்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வரலாம். காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் அங்க உச்சகட்டத்தில் நிற்குது. அனிதா ராதாகிருஷ்ணன், கண்ணப்பன் இவங்கெல்லாம் காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் அங்க பெரிய அளவுக்கு ஓபிஎஸ்க்கு எதிராக திருப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்து கன்சால்டேஷனுக்கு அங்க ஏற்கனவே அந்த தொகுதி பிஜேபிக்கு ஸ்பேஸ் உள்ள தொகுதி, மோடி நிப்பாருன்னு சொல்லப்பட்ட தொகுதி, அந்த தொகுதியில பிரச்சாரம் பண்ணியிருக்கணுங்க. அவ்வளவு ஸ்பேஸ் இல்லாத நெல்லைக்கு தான் பிரதமர் பிரச்சாரம் பண்ணாரு. பாஜகவே விரும்பல. எங்க வாரணாசியில மோடிக்கு நாமினேஷன் நடக்குது, அங்க டிடிவியும் இல்ல ஓபிஎஸ் இல்ல. அப்ப இபிஎஸ் இந்த அணியில இல்ல. அவரு நான் தான் பிரதமர் முடிவு பண்ணுவேன், பாஜக தமிழ்நாட்டுக்கு கேடு, காங்கிரஸ் கேடுன்னு சீமானுக்கு கருத்தை அவர் வழிமொழிஞ்சிட்டு இருந்தாரு. எஸ், சீமானுக்கு கருத்தை வழிமொழிஞ்சிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல நாமினேஷன் தாக்கல் பண்ண கூப்பிடல. தென் கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு 60 எம்பி, ஒரு எம்பி ரவீந்திரநாத் குமார் நினைச்சா மந்திரி ஆக்கியிருக்கலாம், ஆக்கப்படல. பல காரணங்கள் உண்டு. இந்த காரணங்களை எனக்கு தெரிஞ்சதுனாலதான் மதிப்புக்குரிய பல ஜாம்பவான்களை மீறி என் கருத்து நீங்க சொல்றது. இப்ப இவங்க எல்லாம் இல்லாமலேயே வெற்றி பெற முடியும்னு பாஜக கருதுது. இவங்க எல்லாம் இல்லாமயே நம்ம தென் மாவட்டத்தில் ஜெயிக்க முடியும், மொத்தமா ஜெயிக்க முடியும் நினைக்கிறாங்க. கரெக்டா? பாஜக நடவடிக்கையில இதுல இருக்குது. 2026 அவங்களுக்கு ரொம்ப ஒண்ணு முக்கியமான தேர்தல். திமுக வீழ்த்த வேண்டாமா? திமுக வீழ்த்ததுன்னா ஃபாரின் டெலிகேஷனுக்கு கனிமொழி அனுப்பிக்கிட்டு தொங்கல் தாத்தா மாதிரி தம்பித்துறைக்கு ஒரு சீட்டை கொடுப்பாங்களா கெஞ்சி கேட்ட பிறகு? பாக்கி குறுக்கிட வரும் இல்ல, வேற திமுக தான் குறி, அவங்களுக்கு தான் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் பாஜகவோட குறி. ஆனால் இப்போதல்ல, பீகாரை முடிச்சிட்டு பாருங்க. பீகார் முடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இவங்களெல்லாம் ஒண்ணு சேர்க்க முடியுமா? அவர்களுக்கென்று ஒரு அரசியல் வியூகம் உண்டு, இல்ல பயன்படுத்துவாங்க. இல்ல பாக்கி, இப்ப இந்த இடத்துல பாஜகவுக்கு வியூகம்லாம் சொல்றப்ப ரவீந்திரன் துரைசாமி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் தன் நலம் தன் சுயமரியாதைன்னு தானே பாப்பாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவாங்களா என்ன? பாஜக விரும்புது, அதனால நாங்க எல்லாரும் இபிஎஸ் ஏத்துக்கிறோம்னு வந்துருவாங்க. நீங்க சொல்ற நீங்க வேற, அதாவது கூட்டணிகளை முறிப்பார், எல்லாரும் இழுப்பாங்க பாஜக அப்படி. இல்ல இல்ல, நான் சொல்றது டிடிவி ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் மையமா வச்சு தான் பேசுறேன் நான். இல்ல, அத பத்தி அவங்க ரூல்ட் அவுட் பண்ணிட்டாங்க சார். எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை, இருந்தனால பிஜேபி அதை இன்சிஸ்ட் பண்ணாம